தமிழ் உறவுகளே, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம வந்து இந்த பனை மரத்தை வீடியோ எடுக்கிறேன். பக்கத்துலேயே ஈச்ச மரம் இருக்குது. இங்கே ஏன் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முருங்கை விதை வந்து நம்மளுக்கு முருங்கை இன்றைக்கி சமையலுக்காக சாம்பாருக்காக கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் போயின்னு இருக்கேன். முருங்கை மரத்தாண்ட வந்துட்டேன். முருங்கை இலையை பறிக்கிறேன். முருங்கை இலையை பறிச்சாச்சு. அது இல்லாமல் பக்கத்துலேயே நம்மளுக்கு குட்டி குட்டியாக கருவேப்பிலெல்லாம் இருக்குது. அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம பறிச்சுக்குவோம். கருவேப்பிலை செடி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். எப்படி இயற்கையாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம விவசாய நிலம். இதுக்கு வந்திருக்கோம். வாங்க. நம்ம ஆடு ஒரு 3 ஆடு வச்சுருக்கோம். அந்த ஆட்டுக்கு தேவையான வெறும் வறட்சியாக இருக்குது பாருங்கள். மழை இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு புல்லு கூட விளையல. வாமா வா, இந்தாங்க, இதுதான் நம்ம ஆடு. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க. இந்த கொற்கலிக்காய் மரத்தில் தான் ஏறி ஒரு பெரிய மண்டையை வெட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். பசுமை இல்லாததால் ஆட்டுக்கெலாம் தீவனம் கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது பாருங்கள். வாமா வா, வாங்க வாங்க, வாங்கடா வாங்க, வாங்கடா வாங்க, சாப்பிடுங்க. இதுதான் அதுக்கு தீவனம் கொடுத்தோம். இந்தாங்க வெண்டைக்காய் சாப்பிட்றீங்களா? வாங்க. இன்றைக்கி சமையலுக்கு முருங்கை இலை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் பயிறு ஊற வச்சுருக்காங்க. அடுப்பு சமையல் தான். அடுப்பு என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். அடுப்பு அருமையாக எரியுது. இதில் சமைக்கும்போது இன்னும் சுவை அதிகமாக இருக்குன்றதால தான் அடுப்பில் சமைக்கிறது. அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு அடுப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நைட்டு ஊற வச்சு காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டா ஈவினிங்கில் போடுவோம். தேவைன்னா கொஞ்சம் மார்னிங்லேயும் போட்டுருவோம். அதை இதுதான் நம்ம வாழ்க்கை. தினமும் ஓடின்னு இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். அப்படியே வீடியோ நார்மலாக காட்டும் பாருங்கள். இதுதான் நம்ம வீடுன்னு சொல்லக்கூடாது. இது நம்ம ஒரு கொல்லையில் வச்சுருக்க மாடுலாம் தங்கிறதுக்கான இடமும் நம்ம தங்கிறதும் இதில் தான் தங்கிடுவோம். இவர் தான் குட்டி மாடு. இவர் வந்து புல்லு இல்லாததால் ரொம்ப டல்லாக இருக்கார். இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டேய், உங்கள் மூஞ்சி காட்டுறா, இந்தரா. நம்ம தோட்டம் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள். காஞ்சி போய் ஒன்றுமே இல்லை. இதில் தண்ணி வறட்சி. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுது. ஒரு 3 வருஷம் ஆகுது. ஒரு மாமரம் மொத்தம் வாங்கிட்டு வந்து 2 மாமரம், 3 தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், அதுங்கூடயோ நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து முருங்கை மரம் வந்து பக்கத்துலேயே வெட்டி வச்சிட்டோம். இப்போ ஃப்யூச்சருக்கு தேவையானதெல்லாம் மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்களே பார்த்தீங்களாவே தெரியும். மாமரம், முருங்கை மரம், தென்னை மரம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னும் பெலா மரம் மட்டும் வச்சோம். பெலா மரம் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அது மாடு சாப்பிட்டுச்சு. மாடு ஆடெல்லாம் சாப்பிட்ற இடம் தானே இது. இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த சீசனு பழம் சீசனு. இதை பனை விதை போட்டு நம்ம இதுன்றது தான். இந்த மரத்தில் இருந்து நம்மளால் பறிக்க முடியல நுங்க. அதனால் இந்த மரத்தில் இருந்து
எல்லாமே விட்டுட்டோம். அப்படியே 1 பை 1 வந்துன்னு இருக்குது, கீழே விழுது. அதை எடுத்து நம்ம பனைமழை சுட்டு சாப்பிட்டுட்டு தேவையானதை பிறருக்கு கொடுத்துட்டு, பாருங்க இந்த தென்னை மரம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது தண்ணி கொஞ்சம் கிடைக்குது. இது 2வது தென்னை மரம். மொத்தம் 3 தென்னை மரம் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. ஆமாம், இந்த மாமரத்தில் 2 மாமரத்தில் இது கொஞ்சம் நல்ல பெரிய அழகாக வருது. இதில் ஈல்டு எடுத்துட்டோம் நம்ம. இதில் வந்தது ஒரு 5 கிலோ வந்திருக்கும் மொத்தமே. இப்போ புது மரம் இந்த வருஷம் தான் வந்தது இதில், அதனால் 5 கிலோ வந்திருக்கு. மரம் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம சின்ன சின்ன தோட்டம் அமைக்கும்போது நம்ம சந்ததிக்கு நல்லா ஃப்யூச்சரில் சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் இதை வந்து பிளான் பண்ணுறது. நம்ம இருக்கும்போதே சாப்பிட்றதுக்கான ஹைப்ரிட் கன்றுன்றதால உடனே வந்து நம்மளுக்கு மவுசு கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் எல்லாத்துக்கும் லைக்லாம் எதுவும் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி விவசாயத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்றது எங்களுடைய பணிவான கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி, சிறப்பு, மகிழ்ச்சி. அடுத்த காணொளியில் உங்களை சந்திப்போம். நன்றி.